முன்னாடிலாம் சொல்லுவாங்க பாட்டி சொல்ல தட்டாதன்னு. ஸோ அதுக்கான அர்த்தம் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. நானும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத. பாட்டி அவ்வளோ சூப்பராக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது கடலில் முழுகுனா கூட தூக்கிவிட ஆள் இருக்குது, கடலில் முழுகுனா தூக்கிவிட ஆளே இல்லைன்னு ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. இப்போ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சம்பாதிக்க பணத்தை பக்குவமா செலவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாயாவது சேமிக்க பழகுங்க. கடன் வாங்குறதுக்கு பயப்படுங்க. கடல்ல விழுந்தாலும் யாரும் காப்பாற்றுவாங்க, ஆனா கடல்ல விழுந்தா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. அண்ணன் தம்பி நல்ல வசதியா இருக்காங்க, அவங்க உதவுவாங்கன்னுட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளை கூட ஒருத்தருமா இருக்காங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் போது உதவி பண்ணதுக்கு தான் அண்ணன் தம்பி இருக்காங்களாம், அப்படிதான் கடவுள் சொல்றாரு. ஆனா இந்த காலத்துல யாரும் அண்ணன் தம்பிக்கு உதவி செய்யறதில்லைங்க. ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்கய்யா. நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுங்க. உங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்குங்க. நீங்க அண்ணன் தம்பிக்கு உதவி பண்ணா கடவுளுக்கே உதவி பண்ண மாட்டீங்க. அவரு உங்களுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து தருவாருங்க. ஆனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்ட வட்டி மட்டும் வாங்காதீங்க. பாட்டி சொல்றத நீங்க கேளுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க.